ஸோ இப்போ இந்த டைட்டில் வந்து பெர்ஃபெக்டாக ஜஸ்டிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். அழகிய தமிழ் மகன் நம்ம தளபதியுடைய டைட்டில். அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா முத்து பண்ண சாதனைகள் பல விஷயம். ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய ஏகே அவர் சோஷியல் மீடியாவை பார்க்க கூட மாட்டார். அவரே ஒருத்தர் பார்த்துருக்காருன்னா அது நம்ம முத்து தான். ஸோ அந்த சாதனை தான் ஃபஸ்ட்டு சாதனை. அதுக்கடுத்து தான் இதெல்லாம். ஸோ கேன் வி ஹேவ் த அவார்ட் ப்ளீஸ்? எஸ், அழகிய தமிழ் மகன் விருது ஒரு பெரிய கைத்தடலோட நம்மளுடைய முத்துக்குமரனுக்கு வெரி ஓன் முத்துக்குமரன். நிச்சயமா நான் இந்த விருதை வந்து இந்த டெடிகேட் பண்றதால யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் விருது வாங்கும்போது யாருக்கு டெடிகேட் பண்றோம்னு சின்ன வயசுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த விருதை நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் என்னைய கூட்டி வந்து என்னைய ரொம்ப இந்த கிராமத்துலேருந்து வந்த பையன் சொன்னாங்கல்ல, அப்போலேருந்து ஆஃபீஸ் நான் என் வேலை முடிகிற வரைக்கும் இருந்து என்னை காரில் கூட்டி போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டு அவருடைய கோட்டை எனக்கு கொடுத்து பேசுகிறா தம்பி அப்படின்னு சொன்னேன். என்னுடைய டிஜிட்டல் மீடியாவின் குரு ஆலிவர் கோல்ட் சாருக்கு நான் அந்த விருதை அவருக்கு போய் சேர வேண்டியது தான். அது போக என்னுடைய டீம்